சார்ந்திருக்கக்கூடிய இந்த நீதிமன்றத்தில் முருக பக்தர்களுக்கான ஒரு அருமையான தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒட்டுமொத்த திருப்பரங்குன்ற பக்தர்கள், மதுரை பக்தர்கள், ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பக்தர்களுக்கான இந்த தீர்ப்பு ஒரு மிக அற்புதமான தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். அரசு தரப்பிலையும் நம்முடைய ஆட்சியர் தரப்பிலையும் காவல்துறையினர் தரப்பிலையும் அறநிலையத்துறை தரப்பிலையும் மேல்முறையீடு செய்திருந்தாங்க. அந்த மேல்முறையீட்டினுடைய விஷயமானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தள்ளுபடி செய்யப்பட்டு அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்றப்பட வேண்டும். அதே இடத்துல தீபம் ஏற்றணும். அதற்கான வேலைகளை அங்க இருக்கக்கூடிய தேவஸ்தான நிர்வாகம் பார்க்கணும். அதற்கு தேவையான உதவிகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஏஎஸ்ஐ ஒரு டீம், அதே போல காவல்துறையினுடைய ஒரு டீமோட சேர்ந்து இந்த விஷயங்களை செய்து முடிக்கணும். இதற்கு ஆட்சியாளர் சரியான வகையில், அதாவது ஆட்சியர் அவர்கள் சரியான வகையில் ஒத்துழைப்பு கொடுத்து இதை கோஆர்டினேட் பண்ணி எந்த இடத்துல நாம வேண்டிக் கொண்டோமோ, மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்று நாம வேண்டிக் கொண்டோமோ அந்த இடத்துல தீபம் ஏற்றுவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். ஒரு தரப்புல இதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படும், ஒரு மிகப்பெரிய ஸ்டாம்பீடு மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்புல செய்யப்பட்ட அந்த வாதங்கள் எல்லாம் அரசாங்கத்தினுடைய செயலற்ற தன்மையை காண்பிக்கின்றது என்றுதான் மாண்புமிகு நீதியரசர்கள் தங்களுடைய தீர்ப்புகளில் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பல தீர்ப்புகளுடைய விவரங்கள், அதனுடைய விஷயங்கள் எல்லாம் கூட அடிக்கோடிட்டு காண்பித்து ஒட்டுமொத்தமாக இந்த தீபம் ஏற்றுவதனால இங்க இருக்கக்கூடிய ஒரு தரப்புக்கு மன கஷ்டம் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை முன்னெடுப்பது தவறு. இந்த இடத்துல லைட் ஏத்தி இருக்கணும், ஃபைட் இருந்திருக்க கூடாது. அரசாங்கம் முன்னின்று இந்த இரண்டு தரப்புக்குள்ள ஒரு நல்ல வாய்ப்பாக ஒரு இரண்டு தரப்புல இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்களுக்குள்ள ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி இருக்கணுமே தவிர்த்து அரசாங்கம் இது மேற்கொண்டு வெவ்வேறு காரணங்களால வெவ்வேறு தரப்பினுடைய அப்பீல்னால இது ரெண்டு தரப்பு கூடிய ஒரு பெரிய பிரிவினை ஏற்படுத்தின மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை தவிர்த்திருக்க வேண்டும் என்று நீதியரசர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு எப்ப ஏற்றணும் என்ன ஏது கார்த்திகை மாதத்தில் அந்த விஷயங்கள் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இதனுடைய வழக்கினுடைய விவரங்கள் டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தமாக இது தமிழக இந்துக்களுக்கு, தமிழகத்தினுடைய முருக பக்தர்களுக்கு, ஒட்டுமொத்த முருக பக்தர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. இது எந்த வகையிலும் அதாவது தமிழக வரலாற்றில் ஒரு தனி சிறப்பு மிக்க ஒரு தினம், ஒரு தீர்ப்பு. அதனால நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் முருகனுடைய அருள் நமக்கு கிடைத்திருக்கிறது. முருகனுடைய ஆசிகளால இது நிச்சயமாக நடத்தும். தீபத்துள்ள தீபம் ஏற்றுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா இந்த திருப்பரங்குன்றம் விஷயங்களை நம்ம மீடியால பாத்துக்கிட்டே இருக்கிறோம். பல்வேறு கட்டுக்கதைகள், பல்வேறு பொய்கள், பல்வேறு தவறான சங்கதிகள் எல்லாமே மீடியாக்கள்ல திட்டமிட்டு பரப்பப்படுது. அது முக்கியமா இந்து மக்களுக்கு எதிராக பரப்பப்படுது. அது மீடியா மட்டும் இல்ல, தமிழ்நாடு அரசாங்கமே நீதிமன்றத்தில் பல்வேறு பொய்களை அடுக்கடுக்கா சொன்னாங்க. நம்ம அதை பார்த்தோம். திருப்பரங்குன்றம் தமிழ்நாடுடைய உலகத்திலே உள்ள 6 படை வீடுகள்ல முதல் படை. அந்த படை உள்ள மலை உச்சியில தீபம் ஏத்துறதுக்கு தான் மனிதர் ராமரவிக்குமார் நவம்பர் மாசம் அதுக்கான பிள்ளையார் சொல்லி போட்டாரு. அதற்கப்புறம் ஈவோ அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. நீதிமன்றத்துக்கு வந்தோம். தனி நீதிபதி அவர்கள் நேரடியாக போய் பார்த்தாங்க. எல்லா எவிடன்ஸும் கொடுத்திருந்தோம். தீர்ப்பு கொடுத்தாங்க. அதற்கு மேல ஒரு 3-4 வழக்குக்கு கிட்டத்தட்ட 20 அப்பீல் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்து சமய அறநிலையத்துறை இந்து மக்களுடைய உரிமைகளை, கோவிலுடைய பாரம்பரியங்களை, கோவிலுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய இந்து சமய அறநிலையத்துறை இந்து மக்களுக்கு எதிராகவே 3 அப்பீல் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த 3 அப்பீல், அது போக கவர்மெண்ட், கலெக்டர், கமிஷனர் ஆஃப் போலீஸ் எல்லாருமே அந்த உத்தரவுக்கு எதிராக அப்பீல் தாக்கல் செஞ்சிருக்கிறத பார்க்கும்போது இந்து மக்களுக்கு அந்த தமிழ்நாடு அரசாங்கமே எதிராக இருக்குங்கிற அந்த ஒரு சூழ்நிலை தான் நம்ம முடிவெடுக்க முடியும். அந்த ஒரு சூழ்நிலையில கிட்டத்தட்ட 20 அப்பீலையும் பொறுமையா 2 நபர் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன் மற்றும் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் அதை கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் அந்த ஆர்குமெண்ட்ஸ் நடந்துச்சு. வக்ஃபு அவங்க அப்பீல் வரதுல இன்னும் ஒரு
மாற்று கருத்து கிடையாது. அது அவங்களோட உரிமையை கேட்கறாங்க. அது உரிமை இருக்கா இல்லையாங்கிறத நம்ம நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லிருச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கழிச்சு இன்னைக்கு இந்த தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அன்னை சொன்ன மாதிரி அதை கொடுத்தாங்க. அந்த தீர்ப்புல அடிக்கோடிட்டு காமிக்கும்படி என்ன சொல்லணும்னா, நீதிமன்றம் ரொம்ப தெளிவான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் ஒரு லைட்டை ஏற்றி இருந்தா, நான் உங்களுக்கு கலோக்கியலா சொல்றேன் இந்த வார்த்தையை, அரசாங்கம் ஒரு லைட்டை ஏற்றி இருந்தா அந்த ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா இதை ஃபைட் பண்ற அளவுக்கான கொண்டு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் விட்டது தவறுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட 200 பக்கம் தீர்ப்பு. அவங்க நீதிபதிகள் அந்த கடைசி சில பேராகிராஃப் மட்டும் படிச்சதை மட்டும் தான் வச்சு நான் இப்போ சொல்றேன். தீர்ப்புகள் இன்னும் நம்ம அதை படிக்க போறோம். இப்போ இது கண்டிப்பா தமிழ்நாடு அரசாங்கம் இதை செயல்படுத்தி ஆகணும். ஏன்னா இது இந்து மக்களுடைய உணர்வுகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு முருக பக்தருடைய உணர்வு. அதை முதல்ல தயவு செய்து தமிழ்நாடு அரசாங்கம் இதை உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும். இந்த ராமரவிக்குமார் கிட்டத்தட்ட 150 வருஷம் கழிச்சு இது ஏற்கனவே ஒரு 30 வருஷம் முன்னாடி 1994ல ஒருத்தவங்க வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. அவங்க நெகட்டிவா அதில் ஏற்றக்கூடாதுன்னு வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. அப்பயுமே இந்து மக்களுக்கு உணர்வளிக்கும் வகையில திரு நீதிபதி கனகராஜ் அவர்கள் தீபம் ஏத்தணும்னு உத்தரவு கொடுத்திருந்தாங்க. கோர்வையா நான் சொல்லிடுறேன், நீங்க அதுக்கப்புறம் கேளுங்க. அவங்க 15 மீட்டருக்கு அப்புறம் எங்க வேணா ஏத்திக்கலான்னு இருக்காங்க. அதுவும் கோவிலுக்கு நிர்வாகத்துக்கு மட்டுமல்ல, எல்லா ஒர்ஷிப்பரும் அதுக்கான ரைட்ஸ் இருக்குங்கிறதே சொல்லியிருக்கிறாங்க. அப்ப 1996ல கொடுத்த உத்தரவை திட்டமிட்டு ஒவ்வொரு ஆண்டு வரும்போது அரசாங்கங்களும் இந்து மக்களுக்கு எதிரான நிலைப்பாடே கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ 2025ல இதுக்கான அடுத்த ஊனா சொல்லி ஆரம்பிச்சாச்சு. 2014ல சில வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டும் அது தள்ளுபடி செய்யப்பட்டாலும் இந்த வழக்கு இப்ப 2025ல நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த தீர்ப்புல பொறுத்த வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட தீபத்தூண்ல தீபம் திருக்கார்த்திகை அப்போ கோவில் தேவஸ்தானம் ஏஎஸ்ஐயோட கண்ட்ரோல்ல இருக்குங்கிறதுனால அவங்களுடைய கன்சல்டேஷனோட அந்த இடத்துல மலையில உச்சியில உள்ள தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும். அதுக்கு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க மாவட்ட நிர்வாகம் 2 பேரையும் கூப்பிட்டு சமரசம் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் மீடியேஷன்ங்கிற பேர்ல, பீஸ் கமிட்டிங்கிற பேர்ல மக்களை இன்னும் பிளவுதான் படுத்துறீங்களே தவிர ஒற்றுமையை உருவாக்குறதுக்கு நீங்க எந்தவித செயல்பாடும் நீங்க செய்யலங்கிறதையும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் இந்துக்களுக்கு எதிரான, முருக பக்தர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை செயல்படுத்திட்டு இருக்கீங்க. தயவு செய்து இதை நீதிமன்றத்தோட உத்தரவை இப்பயாவது நீங்க காப்பாத்துனீங்கன்னா முருக பக்தர்கள் அனைவரும் உங்களுக்கு ஒரு ஆதரவா இருப்பாங்க. இல்ல இதுக்கும் மேல நீங்க இன்னும் உச்ச நீதிமன்றத்துக்கு நாங்க போறோம்னா நல்லதா, உங்களோட உரிமை தாராளமா போகலாம். பட் இப்ப நாங்க மட்டும் இல்ல, முருகனும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காருங்கிறது ஒரு வழக்கறிஞரா இல்லாம ஒரு இந்து பக்தரா, ஒரு முருக பக்தரா நான் சொல்லிக்கிறேன். சார், பொது அமைதி அந்த பிரச்சனை ஏற்பட்டது காரணமே அரசு தான்றத நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு இந்த அரசியல் செய்யக்கூடாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த தீபத்தூண் இருக்கிற இடம் அந்த கோவில் தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடம்ன்றதையும் தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. அதை பத்தி அதுல இப்போ கடைசியா நீதிபதி அவர்கள் படிச்ச அந்த வரிகளை நம்ம கவனிக்கும் போது, இது இத்தனை ஆண்டுகள் கழிச்சு இதை வக்ஃபு போர்டு எங்களோடது, அந்த இடம் தீபத்தூண் எங்களோடதுன்னு சொல்றதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாருமே இப்ப மீடியால பாத்தீங்க, ஒவ்வொரு நாளும் ஆர்குமெண்ட்ல முதல் நாள் கிரானைட் தூண்னு சொன்னாங்க, அடுத்தது சர்வே தூண் சொல்லல, சர்வே தூண்னு சொன்னாங்க, அடுத்த நாள் சமணர் தூண்னாங்க. அவங்களுக்கு என்னென்ன தோணுச்சோ, முருகனுக்கு 2 மனைவின்னு கேலி செஞ்சாங்க. இப்ப இதெல்லாம் நம்ம அதை பார்த்துட்டு இருந்தோம். இப்ப எல்லாத்துக்குமான ஒரு பதிலா நீதிமன்றம் இந்த இடம், அந்த தீபத்தூண் இருக்கிற இடம் தேவஸ்தானத்துக்கு சொந்தமானதாங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அந்த தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடத்துல தீபம் ஏத்துறதுக்கு எந்தவித தடையும் இல்லைங்கிறத இன்னைக்கு கோடிட்டு காமிச்சிருக்கிறாங்க. முக்கியமா அரசியலும் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. அது முக்கியம். பொது அமைதி பிரச்சனை ஏற்பட்டதுக்கு அரசு தான் காரணம். பொது அமைதி, ஆமா. அதாவது பொதுவா ஒரு அரசாங்கம்ங்கிறது ஒரு இரண்டு மக்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைய சமரசம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அமைதிப்படுத்துறதுதான் அதோடைய கடமையை தவிர இதை கற்பனையா ஒரு பிரச்சனையை உருவாக்கி இதன் மூலமா அரசாங்கம் ஒரு தவறான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடாதுங்கிறதையும் ஒரு சுட்டி காமிச்சிருக்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய செயலற்ற தன்மைன்னு சொல்லியிருக்காங்க. படிச்சுக்கிறோம். கார்த்திகை தினங்கள்ல
சார் தீபம் அது என்ன தூண்ங்கிறதுல கிளாரிட்டி இதுவரைக்கும் வராத ஏஎஸ்ஐட்டும் இருக்காது இல்ல, அது என்ன தூண்கிற கிளாரிட்டி இருந்தா அதை கொடுத்துருப்பாங்க. இல்லாத பட்சத்துல அந்த ஏஎஸ்ஐயோட அனுமதியோட எப்படி கோயில் ஏற்ற முடியும்? என்ன தூண்கிறதுல கிளாரிட்டி. இப்ப நீங்க இப்ப இந்த நீதிமன்றத்தோட நீங்க உத்தரவு நீங்க இப்ப கொஸ்டின் பண்றீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட்டரா நீங்க கொஸ்டின் பண்ணீங்கன்னா, அந்த இருக்கிற இடம் தேவஸ்தானத்தோட தான். அதுல கார்த்திகை மாசம் தேவஸ்தானமே தீபம் ஏத்தணுங்கிறத சொல்லிட்டாங்க. கோவில் நிர்வாகத்துக்கு உத்தரவிட முடியாது, ஏன்னா தனி அதிகாரம் கொண்டது. எங்களுக்கு பரிசீலிங்க வேணா சொல்ல முடியும், எங்களுக்கு நேரடியாக அதை செய்யுங்கன்னு ஆர்டர் போடுறதுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு தொடர்ச்சி அவங்களுடைய வாதம். அது அந்த வாதம் தான் புறக்கணிக்கப்பட்டுச்சு. அந்த வாதத்தை தான் ஏத்துக்கலையே. அந்த வாதத்துக்கு ஏத்து தான் இப்ப தீர்ப்பாக கொடுத்துட்டாங்களே இருநபர் நீதி. இப்ப ஏற்கனவே ஆரம்பத்துல என்ன செஞ்சாங்க, தனிநபர் நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்கள் பிராமின்ங்கிறதுனால அவரை ஒரு கட்டம் கட்டி அவரை சில பேர் அவரை முழுவதும் கார்னர் பண்ணாங்க. இன்னைக்கு இருநபர் நீதிபதிகள் ஏற்கனவே LPAல கண்டெம்ட்டுக்கு மேல போன அப்பீல் LPAல என்ன உத்தரவு கொடுத்தாங்க, அதே மாதிரி இன்னைக்கு ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க. இப்ப இவங்களை நீங்க அடுத்து என்னென்னலாம் நீங்க ஒரு புழுத மாதிரி எரிய போறீங்க, அவதூறு சொல்ல போறீங்க. அப்போ ஒவ்வொரு நீதிபதியும் ஒரு உத்தரவு தனது மனசாட்சிக்கு உட்பட்டு பயந்து அது நியாயமா தர்மமா அது சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு உத்தரவு கொடுக்கும் போது ஒவ்வொரு நீதிபதிக்கும் இந்த மாதிரி ஒரு உள்நோக்கம் கற்பிச்சோம்னா, அப்ப தமிழ்நாட்டுல எந்த நீதிபதியும், நான் சொல்றது ஒரு மேஜிஸ்ட்ரேட்ல இருந்து சப்ஜட்ஜ்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்ல இருந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் வரைக்கும் யாருமே நம்மளுக்கு எதுக்குப்பா வம்பு, இந்த தீர்ப்பு வேணா ஒண்ணு வேணான்னு ஒரு சாதாரண மக்கள் இப்ப இன்னைக்கு இந்த அரசாங்கம் செய்யறத நாளைக்கு அவர் மாவட்ட செயலாளர் செய்வாரு, மாவட்ட செயலாளர் செய்யறத நாளைக்கு ஒன்றிய செயலாளர் செய்வார். அப்ப எல்லாருமே இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தமிழ்நாட்டுல நீதிமன்றமே இருக்காது. நீதிமன்றத்தோட அவங்களுடைய சுதந்திரம் சுத்தமா இருக்காது. அப்ப இத